சோழநாடு செழிப்பும் வளமும் நிறைந்த ஒரு பொற்காலம். காவிரித் தாயின் கரையில் பரந்து விரிந்த வயல்கள் அரசரின் புகழ். நாடு முழுவதும் பரவி நிற்கும் காலம் ஆடி மாதம். திருவிழாக்களின் மாதம் சோழ நாட்டின் எல்லா திசைகளிலும் மகிழ்ச்சி வெள்ளமாக பெருக்கெடுக்கிறது. காஞ்சி, நாகப்பட்டினம் என நகரமெங்கும் மக்கள் கூட்டம், மத்தளம், நாதஸ்வரம், சங்கீதம். எங்கும் கொண்டாட்டம். குதிரைகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. யானைகள் மணி கட்டி வீதியெங்கும் நடைபோடுகின்றன. வியாபாரிகள், புலவர்கள், வீரர்கள் எல்லோரும் ஆடித்திருவிழாவுக்காக வந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்குள் ஒரு இளைஞன் குதிரையில் பயணிக்கிறான். உத்வீரத்தோடும் புத்திசாலித்தனத்தோடும். முகத்தில் சிரிப்பும் கண்களில் கூர்மையும். அவன் பெயர் வந்தியத்தேவன். பழுவேட்டரையரின் படையில் உள்ள சிறந்த வீரன். காஞ்சியில் இருக்கும் என் தந்தைக்கும் இலங்கையில் இருக்கும் என் தம்பிக்கும் இந்தச் செய்தியை நீ கொண்டு செல்லு. இந்த பயணம் சாதாரணமானது அல்ல. சோழ நாட்டில் அரசியல் சூழ்ச்சிகள் உருவாகிக் கொண்டிருந்தன. மன்னர் உடல் நலமில்லை. அரியணைக்கு யார்? இந்தச் சொற்கள் வந்தியத்தேவனின் மனதில் சந்தேகத்தை விதைக்கின்றன. திருவிழாவை விட்டு வெளியேறும்போது அவன் அறியவில்லை, இந்த பயணம் ஒரு பேரரசின் விதியை மாற்றப் போகிறது என்பதை.